விண்வெளியில் 2 செயற்கைக்கோள்களை இணைக்கும் இந்தியாவின் ஸ்பேஸ் டாக்கிங் செயல்முறை வெற்றி. 220 கிலோ எடை கொண்ட செயற்கைக்கோள்கள் துல்லியமாக இணைக்கப்பட்டதாக இஸ்ரோ அறிவிப்பு. விண்வெளியில் ஸ்பேஸ் டாக்கிங் முறையை செயல்படுத்திய 4வது நாடு என்ற பெருமையை பெற்றது இந்தியா. அமெரிக்கா, ரஷ்யா மற்றும் சீனாவுக்கு பிறகு சாத்தியப்படுத்தியது இஸ்ரோ. விண்ணில் வெற்றிகரமாக ஸ்பேஸ் டாக்கிங் செய்த இஸ்ரோவுக்கு பிரதமர் மோடி வாழ்த்து. இந்தியாவின் லட்சிய விண்வெளி பயணங்களில் ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த படி என பெருமிதம். அலங்காநல்லூரில் வாடிவாசலை கடந்து வாலை முறுக்கி களமெங்கும் நின்று விளையாடிய காளைகள். காளைக்கு அஞ்சுவது எங்கள் தமிழர் மரபல்ல என்பதை களமாடி நிரூபித்த வீரர்கள். வாடிவாசலை அதிரவிட்டு தங்க மோதிரத்தை வென்று அசத்தியது முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கரின் கொம்பன் காளை. அலங்காநல்லூரில் யாராலும் தொட்டுக்கூட பார்க்க முடியாத காளையாக மிரட்டியது நடிகர் சூரியின் கருப்பன். அடுத்ததாக நடிகர் சூரி மாடம்பா. நடிகர் சூரி மாடு இந்த மாட்டு மாண்புமிகு துணை ஒரு ஆள் படி சூப்பர் திரைப்பட நடிகர் சூரி மாடு. மாடு பெயர் புருஸ் லீ. துணை முதல்வர் சார்பாக ஒரு மோதிரம். ஒரு ஆள் ஆக அதுவும் உருளுது, ஆளும் உருளுறான். மாடு சூப்பர். காளை வெற்றி பெற்றது. மாட்டு உரிமையாளர் தங்க மோதிரத்தை பரிசா வாங்கிக்கோங்க. தங்கம். அலங்காநல்லூரில் ஜல்லிக்கட்டு போட்டியை காண கட்டுக்கடங்காத வகையில் கூடிய கூட்டம். கேலரி பகுதியில் அதிக அளவில் கூடி நின்றிருந்தவர்களை அப்புறப்படுத்திய காவல்துறையினர். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 1000 காளைகள் அவிழ்க்கப்பட்டதாக அமைச்சர் மூர்த்தி தகவல். இதுவரை எந்த ஜல்லிக்கட்டிலும் ஒரே நாளில் இத்தனை காளைகள் களமிறக்கப்படவில்லை என்றும் அறிவிப்பு. அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டில் 20 காளைகளை பிடித்த அபிசித்தருக்கு காருடன் பசுவும் கன்றும் பரிசு. சிறந்த காளையாக தேர்வான பாகுபலி காளையின் உரிமையாளருக்கு டிராக்டர் பரிசு. தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக முதல் பரிசு பெற்ற காளை உரிமையாளருக்கு மாண்புமிகு முதலமைச்சர் சார்பாக வழங்கப்படும் டிராக்டர் வழங்கப்படுகிறது. மாண்புமிகு வணிக வரி பதிவுத்துறை அமைச்சர்கள் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சார்பாக டிராக்டர் பரிசினை சிறந்த காளை உரிமையாளருக்கு தற்போது வழங்குகிறார்கள். அலங்காநல்லூர் ஜல்லிக்கட்டு போட்டியில் விழா கமிட்டியிடம் கோபமடைந்த மாவட்ட ஆட்சியர். 8வது சுற்று நிறைவு பெற்றதாக ஆட்சியர் அறிவித்தும் காளை அவிழ்க்கப்பட்டதால் டென்ஷன். அமைச்சர் வழங்கும் தங்க காசு வாங்கிக்க. கமிட்டி எத்தனை தடவை சொல்றது உங்களுக்கு? ஒரு தடவை சொன்ன தெரியாதா? நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன நீங்க நடத்திட்டு இருக்கீங்க? நீங்க நடத்துறீங்களா நாங்க நடத்துறோமா? இத நிறுத்துங்கன்னு சொன்னேன்ல நானு. மாவட்ட ஆட்சியர் அறிவுறுத்தப்படி கொஞ்சம் நிப்பாட்டுங்க. பொங்கல் பண்டிகையை ஒட்டி தமிழ்நாட்டில் பல்வேறு இடங்களில் ஜல்லிக்கட்டு போட்டிகள் விறுவிறுப்பு. வாடிவாசலில் சீறி பாய்ந்து வந்த காளைகளை போட்டி போட்டு அடக்கிய மாடுபிடி வீரர்கள். தமிழகத்தில் பாரம்பரிய உற்சாகத்துடன் கொண்டாடப்பட்ட காணும் பொங்கல். உற்றார் உறவினர் நண்பர்களுடன் அளவளாவி மகிழ்ந்த மக்கள். காணும் பொங்கலை ஒட்டி வண்டலூர் உயிரியல் பூங்காவில் பெருந்திரளாக கூடிய மக்கள். பெற்றோர்களின் தொடர்பு எண்ணை குறிப்பிட்டு சிறார்களின் கைகளில் டாகுகள் அணிவித்து விலங்குகளை காண அனுப்பி வைப்பு. ஈரோடு வஉசி பூங்காவில் பெண்கள் மட்டுமே பங்கேற்று சிறப்பித்த காணும் பொங்கல் கொண்டாட்டம். குத்து பாடல்களுக்கு குத்தாட்டம் போட்டு சிறுமிகள் பெண்கள் உற்சாகம். அனைவரும் ஒன்று சேர்ந்து அதிமுகவை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்வோம் என தொண்டர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி கடிதம். மக்கள் பணியில் முழு மனதோடு ஈடுபட உளமாற உறுதியேற்க வேண்டும் என வேண்டுகோள். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் போட்டியிட வேட்புமனு தாக்கலுக்கு வெள்ளிக்கிழமை கடைசி நாள். அண்மையில் அறிவிக்கப்பட்ட திமுக, நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் மனு தாக்கல் செய்கின்றனர்.
2018 முதல் மாயமான ரவுடி பன்னீர்செல்வத்தை எரித்து கொன்றதாக துப்பாக்கியால் சுட்டு பிடிக்கப்பட்ட பிரபல ரவுடி பாம் சரவணன் அதிர்ச்சி வாக்குமூலம். பகுஜன் சமாஜ் கட்சி நிர்வாகியும் தனது சகோதரருமான தென்னரசுவை கொன்றதற்காக பழிக்கு பழி. வரும் 18ஆம் தேதியன்று தஞ்சை, திருவாரூர், நாகை, மயிலாடுதுறை, புதுக்கோட்டை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. வரும் 19ஆம் தேதியன்று தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 9 மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடும் என்றும் தகவல். 3985 கோடி ரூபாய் செலவில் ஸ்ரீஹரிகோட்டாவில் 3வது ராக்கெட் ஏவுதளம் அமைக்க மத்திய அமைச்சரவை ஒப்புதல். 4 ஆண்டுகளுக்குள் ஏவுதளத்தை கட்டி முடிக்க திட்டம். குடியரசு தின விழாவில் தலைமை விருந்தினராக பங்கேற்கும் இந்தோனேஷிய அதிபர் பிரபோவோ சுபியான்டோ. பிரதமர் மோடி அழைப்பை ஏற்று ஜனவரி 26ஆம் தேதி நடைபெறும் விழாவில் பங்கேற்க உள்ளதாக அறிவிப்பு. மும்பையில் பிரபல நடிகர் சைஃப் அலி கானுக்கு சரமாரி கத்தி குத்து. வீட்டுக்குள் நுழைந்த கொள்ளையனை பிடிக்க முயன்ற போது தாக்குதல். மும்பையில் உள்ள மருத்துவமனையில் தீவிர சிகிச்சையில் உள்ள சைஃப் அலி கான் ஆபத்தான நிலையிலிருந்து மீண்டதாக தகவல். கத்திக்குத்து காயம் ஏற்பட்ட இடங்களில் 10 தையல்கள் போடப்பட்டு தொடர் மருத்துவ கண்காணிப்பில் உள்ளதாகவும் தகவல். குடியரசு தின பேரணிக்காக டெல்லியில் நடைபெறுகிறது தீவிர ஒத்திகை. வாட்டும் குளிருக்கிடையிலும் கடமை பாதையில் கம்பீர நடை போட்ட பாதுகாப்பு படையினர். டெல்லி தேர்தலில் வெற்றி பெற்றால் 500 ரூபாய்க்கு எரிவாயு சிலிண்டர், 300 யூனிட் மின்சாரம் இலவசம். இலவச ரேஷன் பொருட்கள் உள்ளிட்ட வாக்குறுதிகளை அளித்த காங்கிரஸ் கட்சி. அதானி குழுமம் மீது தொடர் குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வந்த ஹிண்டன்பர்க் நிறுவனம் நிரந்தரமாக மூடப்படுகிறது. அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்க உள்ள நிலையில் ஹிண்டன்பர்க் நிறுவனர் நேட் ஆண்டர்சன் அறிவிப்பு. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே போர் நிறுத்தம் ஒப்பந்தம் கையெழுத்தானதை அடுத்து பிணை கைதிகளின் உறவினர்கள் மகிழ்ச்சி. டெல் அவீவ் நகரில் ஒன்று கூடி கண் கலங்கியபடி தங்களது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அஜித் குமார், த்ரிஷா நடிப்பில் உருவாகியுள்ள விடாமுயற்சி படத்தின் ட்ரெய்லர் வெளியீடு. பிப்ரவரி 6ஆம் தேதி படம் வெளியாகும் என படத்தயாரிப்பு நிறுவனம் அறிவிப்பு.